இயேசுவில் அன்புக்குரியவர்கள், இந்த காலை வேளையிலும் தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். காலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளின் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 41. சங்கீதம் 41 அதனுடைய 12வது வசனத்தை இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக தெரிந்து கொள்வோம். வசனம் 12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகின்றான். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் தன்னுடைய பலவீனத்திலே கடவுளிடத்திலே தான் எந்த அளவுக்கு உத்தமமாகவும் உண்மையுள்ளவனாகவும் வாழ்ந்தேன் என்பதை குறித்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. தன்னுடைய வாழ்க்கையிலே நான் உத்தமனாக உண்மையுள்ளவனாக ஆண்டவருக்கு முன்பதாக நடந்தபடியினாலே நிச்சயமாக நீர் என்னுடைய பலவீனத்திலே தாங்கி உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்கின்றதான அந்த ஒரு நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் இந்த பாடலை கடவுளுக்கு முன்பதாக பாடுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. திருமறையிலே யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவன் உத்தமனாக வாழ்ந்தபடியினாலே பிற்காலத்திலே அவனுடைய சோதனைகளிலே கடவுள் அவனை விடுவித்தார் என்று சொல்லி திருமுறை நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகின்றது. பிரியமானவர்களே, 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22வது நாள் நம்முடைய தேசம் முழுவதும் பத்திரிகைகளிலே ஒரு செய்தி இப்படியாக பரவினது. இந்திய பணம் அச்சிடும் அச்சகத்திலிருந்து பணிபுரிகின்றதான மனோகர் வர்மா என்கின்றதான ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணி முடிந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது தன்னுடைய காலணியிலுள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து வீட்டிற்கு சென்றார் என்று சொல்லி பிறகு ஒரு முறை அவரை சோதனை செய்ததில் கண்டுபிடிக்கப்பட்டதையும் செய்தித்தாள்களில் நாம் செய்தியாக படித்தோம். சுமார் 90.59 லட்சம் ரூபாய்களை அந்த மனிதன் திருடியிருப்பது கண்டறியப்பட்டது. அந்த மனிதனுடைய வாக்குமூலம் இப்படியாக சொல்லப்பட்டது. என்னவென்று சொன்னால், அதிக பணம் சம்பளமாக கிடைக்கின்றது, ஆனாலும் என்னுடைய பண ஆசை நிமித்தமாக வாழ்க்கையிலே நேர்மை இழந்தவனாக நெறி தவறி இப்படிப்பட்டதான இழிச்செயலை செய்தேன் என்று சொல்லி அந்த மனிதன் வாக்குமூலம் அளித்தார். பிறகு அவருக்கு கிடைத்ததோ சிறை தண்டனை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு விரோதமாய் எழும்பாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நேர்மையை நாம் உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாய் இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே எஜமானுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்ட ஒரு நிலையை நாம் திருமறையிலே கற்றுக்கொள்ளுகின்றோம். இன்னும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டுள்ளது. மோசே பணிவிடைக்காரனாய் இருந்து அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு அஞ்சினோராய் உத்தமமாகவும் நேர்மையாளராகவும் உண்மையுடனும் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விண்ணக பாராட்டுக்களை தந்து விண்ணரசை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு அருள் செய்வார் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை. கடவுளுக்கு முன்பதாக உத்தமமாக உண்மையாக நடந்து கொள்வோம். கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்கடைவோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் மிகுந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, அருளும் ஆசையும் மிகுந்ததான இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை கண்மணிகளைப் போல நீர் பாதுகாத்தீர். உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சொப்பனங்களுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும்
சத்ருவானவனுடைய சதிமோசங்களுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி காத்த தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். காலை வேளையிலும் ஆண்டவரே நல்லபடியாக விழிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், போற்றுகின்றோம். கடந்த இரவிலும் நல்ல நித்திரை தந்து இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் விழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்க நீர் தந்த பெரிய பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாளோடு இந்த ஒரு புதிய நாளை ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, காலை வேளையிலும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய தூயாவியானுடைய வல்லமை எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பரிசுத்தாவியானோருடைய இரக்கமும் கிருபையும் தயவும் எங்களை முற்றிலுமாய் தாங்கி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, காலை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை அடங்கி இருக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நம்முடைய வேதத்தினால் ஆண்டவர் எங்களை போதித்து ஒவ்வொரு நாளும் இந்த பாதையிலே நீர் எங்களை நடத்தும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய தயவு எங்களை தாங்கி நடத்தட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றோம். ஆண்டவர் எங்கள் தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேசத்திலே ஆண்டவருடைய இறை ஆளுகை முற்றிலுமாய் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேசம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்படுவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே, தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய செயல்களை செயலாக்கம் கொடுக்கிறவர்களாய் வாழும்படியான பெரிய கிருபைகளை ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் நீர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமது கிருபையும் உமது தயவும் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே வாழுகின்றதான அனைத்து மக்களுக்கும் தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நீர் சந்தித்து மக்களை அதிசயிக்கத்தக்க வண்ணமாய் நடத்தும்படியாய் சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தேசத்திலே ஆளுகை செய்கின்றதான தேசத்தின் அதிகாரிகள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கின்றோம். அவர்களும் உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரே தங்களுடைய பணிகளையும் கடமைகளையும் ஆற்றுவதற்கு நீர் அருள் செய்யும்படி ஜெபிக்கின்றோம். உமது கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் துணை நின்று பாதுகாக்கும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே பரவி வருகின்றதான கொடிய நோய் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு இன்னலுறுவதை ஆண்டவர் நீர் அறிகின்றேன். அவைகளிலிருந்து தேசத்தின் மக்களை நீர் விடுதலை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். இந்த கொடிய நோயினை தேசத்தை விட்டு ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி தருவீராக. தகப்பனே, இந்த கொடிய நோயினை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே, தேசத்திலே இந்த நாட்களிலே பல நிலைகளிலே ஆண்டவரை குழப்பச் சூழல்களை உருவாக்குகின்றதான மக்களையும் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த குழப்பச் சூழல்களை உருவாக்குகின்றதான மக்களிடமிருந்து பிற மக்களை நீர் பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான சமாதானம், நிறைவான பாதுகாவல் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். அண்டை நாடுகளுக்கிடையே ஆண்டவர் நீர் சமாதானமான உறவை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, தேசத்தின் எல்லை பகுதிகளிலே வாழுகின்றதான மக்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்வாய் வாழும்படியான பெரிய பாக்கியங்களை ஆண்டவர் நீர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, தேசத்திற்கு விரோதமாக எழும்புகின்றதான ஆண்டவர் அனைத்து அச்சுறுத்தல்களையும் ஆண்டவர் நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கின்றோம். தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகின்றதான மக்களை நீர் சந்திப்பீராக. அவர்களும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்றதான மருத்துவர்கள், தாதியர்கள், இன்னும் ஆண்டவரை மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உமது ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர் அளவுக்கு அதிகமாக கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உமது கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும். சரீர அளவிலும் மனதளவிலும் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பலவீனப்பட்ட மக்கள் ஏற்ற நாட்களிலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகின்றதான ஒவ்வொரு மருந்துகள் வழியாக தங்கள் சரீர அளவிலும் மனதளவிலும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாக ஆண்டவர் இல்லங்களுக்கு கடந்து வந்து தங்களுடைய உறவினர்களோடு மகிழ்வாய் வாழும்படியான பெரிய கிருபைகளை ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இனமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேசத்திலே இறை ராஜ்யம் தொடர்ந்து கட்டியெழுப்பப்படுவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இது நிமித்தமாக அனைத்து மக்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். தேசத்திலே பிற துறைகளிலே பணியாற்றுகின்றதான ஒவ்வொரு பணியாளர்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக செயல்படுத்துவதற்கு
கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இனமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உடைய சமூகத்திலே வருகின்றோம். எங்களுடைய திருச்சபை ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபை குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை குடும்பங்களிலே காணப்படுகின்றதான சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுக ஆரோக்கியம் திடன் பலன் அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். உமது சமாதானம் உமது பேரருள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருச்சபை மக்கள் செய்கின்றதான ஒவ்வொரு பணிகளையும் கடமைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதன் நிமித்தமாக ஆண்டவரே, அவர்கள் ஈட்டுகின்றதான ஒவ்வொரு வருமானமும் அவள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதாய் அமையவும், அதன் வழியாக ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை தலைத்தோங்கவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வளரச் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே வாழ்கின்றதான பகுதிகளிலே பிற மக்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒரு சான்றாய் பயன்படும்படியாய் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. விசேஷமாக இந்த நாட்களிலே திருச்சபையிலே காணப்படுகின்றதான பெரியவர் சிறியவர் அனைவரையும் ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கிருபை அவர்களை தாங்கும்படி ஆய்ச்சபிக்கின்றோம். உம்முடைய பலனை கொடுத்து நடத்தும்படி ஆய்ச்சபிக்கின்றோம். பலவீனப்பட்ட மக்கள் ஆண்டவரே ஏற்ற நாட்களிலே பலன் பெற்று திடன் பெற்று சந்தோஷமாய் ஜீவிக்க கிருபை செய்யும்படி ஆய்ச்சபிக்கின்றோம். நாட்களிலும் விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து பல மக்கள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பணி நிமித்தமாக தங்கியிருப்பதை ஆண்டவர் நீர் அறிகின்றீர். அவர்களையும் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏற்ற நாட்களிலே அவர்களும் இல்லங்களுக்கு கடந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்களும் இணைந்து மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமது கிருபை அவர்களையும் தாங்கி நடத்தட்டும் தகப்பனே. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே, தன்னுடைய பிறந்த நாளை சந்திக்கின்றதான திருமதி அகிலா கிருஷ்ணி தினகரன் அவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகின்றோம். ஆண்டவர் அவர்களை காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நீர் கொடுத்து நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு நலமும் வளமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெற ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடும் என் பலனை நிறைவாய் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்வோடும் குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து தலைத்தோங்க ஆண்டவனை கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். இந்த கரத்தில் தாழ்த்துகின்றோம், ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு சத்தியத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையும் உத்தமமாக நடந்து ஆண்டவருக்கு முன்பதாக நேர்மையாய் நடந்து எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் தந்தையாம் கடவுளின் அன்பும் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் தேற்றவாள நாம் தூய ஆவியரின் நீங்கா நல்லுறவும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.